அந்த நிலை வருவதற்கு என்ன காரணம்? வர வேண்டும் என்றால் நாம் எல்லாம் செய்தாக வேண்டும். இஸ்லாமியன் என்ற அந்த போர்வையை கலட்டி வைத்துவிட்டு ஒரு இந்தியனாக, குறிப்பாக இந்தியாவிலே நாம் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளோடு கைகோர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்திய தேசப்பற்று உள்ளவர்கள் என்பதை மீண்டும் நாம் நிரூபிக்க வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு முழுமையான சுதந்திரம் இந்தியாவின் நம்முடைய இஸ்லாமிய கையிலிருந்து பறிக்கப்பட்டது. ஆனால் திருப்பி கொடுக்கப்படும் பொழுது ஒரு இஸ்லாமியனிடத்திலே கொண்டு சேர்த்துவிடக் கூடாது என்பதிலே அன்றைக்கு இருந்த பாசிசவாதிகள் மிகவும் தெள்ள தெளிவாக இருந்தார்கள். பாசிசவாதிகள் அந்த சுதந்திரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்தியாவையும் பிரிக்கும் பொழுது, அதாவது சுதந்திரத்தை பெறும் பொழுதே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இரண்டாக பிரித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னோர்கள் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு அது தனியாக பிரிந்து விட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய காயிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்தியா வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் சொந்தம், இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே தான் இருப்பார்கள், பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டார்கள் என்ற அந்த நாட்டுப்பற்றினை உணர்த்தி நம்ம இஸ்லாமியர்களை இந்தியாவில் இருக்க வைத்தார்கள். இஸ்லாமியர்கள் எல்லாம் அப்போ வந்து எதுக்காக போராடினாங்க? நமக்கெல்லாம் வந்து உண்மையான ஆட்சிகள் தருவாங்க அப்படிங்கிறதுனால தானே அன்றைக்கு இருந்த உலமாக்கள்லாம் போராடினாங்க. நம்மளை அரசியலில் பங்கு பெற வைப்பாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தானே போராடினாங்க. ஆனால் இஸ்லாமியருடைய எண்ணங்களை எல்லாம் தகத்தெறியும் கோணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கே அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், பதவிகளிலே அங்கே அமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள் என்று சித்தரித்து அவர்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தியலை அங்கே இந்தியாவிலே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான வேதனையான விஷயங்கள் எல்லாம் தமிழகத்திலே, இந்தியாவிலே மிகவும் மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏய்ப்பவர்க்கே எத்தனை காலம் என்று எண்ணிவிடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே என்ற அந்த அடியை நாம் இந்த இடத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏய்த்து விட்டு வேணா 5 வருடங்கள் நிலைநிறுத்தி அவங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ளலாம். அந்த ஏய்ப்பே ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து நடைபெறும் என்பதற்கு சாத்தியமும் கிடையாது, வரலாறும் கிடையாது. நாம் அனைவரும் அன்பான சகோதரர்களே, இங்கே இருந்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை இந்த நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியலாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகளுடைய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகங்கள், இது போன்ற நேர்மையான இடங்களிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் பிற அமைப்புகளிலிருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் நம்முடைய மாற்று மத சகோதரர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய குழந்தைகளை நாம் அத்தகைய நேர்வழி சிந்தனையுடைய குழந்தைகளாக உருவாக்கி அந்த இடத்திலே அமர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் அமையுமானால் கண்டிப்பாக ஒரு மாபெரும் மாற்று சக்தியை நாம் இந்தியாவிலே கொண்டு வர முடியும். அந்த நிலையை நாம் இப்பொழுதே கையில் எடுத்து, குறிப்பாக பாசிசத்திற்கு எதிரான சிந்தனையை நமது பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாம் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கப்படும் பொழுதுதான் கண்டிப்பாக அந்த விதை விருட்சமாக வளம் கொண்டு, வீரமாக வளம் கொண்டு நம்முடைய இந்தியாவிலே ஒரு மாற்று அரசியலையும் மாற்று அரசாங்கத்தையும் உருவாக்க முடியும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அன்பு சகோதரர்களே. அதனால தான் சுதந்திரம் என்பது நம்முடைய சுவாசம். ஒவ்வொரு இந்தியா குடிமகனுக்கும் இந்தியா என்பது சொந்தமான நாடு. ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொல்லிவிட்டால் இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு சென்று விடுங்கள் என்று சொன்னால் அது ஒரு நிலையான தீர்வாகாது. காரணம், அன்றைக்கு பாகிஸ்தானை பிரித்த பொழுதே இந்தியா எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடியவர்கள் நாங்கள். அன்பு சகோதரர் அலி ரசாதி சொல்லும் பொழுது உலமாக்களுடைய பங்கு அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்ப்பனிய சமுதாயத்திற்கு இது போன்ற ஒரு நிலை அமர்ந்திருந்தால், குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு அவர்களுக்கு கிடைத்திருக்குமே ஆனால் அத்தனை பார்ப்பன சமுதாயமும் அந்த நாட்டை நோக்கி ஓடி இருப்பார்கள். இந்தியாவில் இருந்திருப்பாங்களா அவங்க?
நம்ம அந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும். அன்றைக்கு உலமாக்கள் அங்கங்கே தூக்கு போடப்பட்டு தொங்கப்பட்ட உடல்கள் எல்லாம் உலமாக்களுடைய உடல்கள் என்பதை நாம் இந்த இடத்துல நினைவு கூறப்பட்டிருக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், உலமாக்களுடைய பங்கு என்பது இஸ்லாமிய சுதந்திர வரலாற்றில், இந்திய சுதந்திர வரலாற்றில் இஸ்லாமியர்களுடைய உலமாக்களுடைய முக்கியமான பங்கு என்பது மிகப்பெரிய பங்காகும். அத்தகைய உலமாக்களை கூட இன்றைக்கு ஒரு கூட்டம் கூடினால், தாடி வைத்திருந்தால், தலையிலே தொப்பி அணிந்திருந்தால் சோதிக்கக்கூடிய காலத்திலே இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் இந்தியாவை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அத்தகைய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுடைய கைகளிலுமே இருக்கிறது என்று சொல்லி, சுதந்திரம் நம் சுவாசம் என்பது நாம் அனைவருக்கும், இந்தியாவில் பிறந்த அத்தனை இந்திய பிரஜைகளுக்கும் உண்டு என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மண்டல தலைவர் தஞ்சை ஃபாரூக் மகாராஜ் அவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அன்பரசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மண்டல கிளை 5 நிமிஷம். குவைத் அமமுகவின் இன்றைய இந்த நிகழ்வு நாளைய இந்தியா சுதந்திரம் சுவாசம் என்ற தலைப்பில் இங்கே ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதில் சுதந்திரம் சுவாசம் இது யாருக்கு கிடைத்தது, யார் இதை சுவாசிக்கிறார்கள், யாரெல்லாம் அதை சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை பற்றி இங்கே முன்னால் உரையாற்றி இருப்பார்கள் நிறைய தோழர்கள். இந்த நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்துள்ள குவைத் அமமுக மண்டலத்திற்கு குவைத் தாய்மண் கலை இலக்கிய பேரவையின் சார்பாக நன்றினை கூறிக்கொண்டு, இன்றைய சூழலில் சுதந்திரம் என்பதே இன்று சொல்லப்போனால் இன்று கூடியிருக்கின்ற இந்த நாம் மக்கள் சுதந்திரத்தையே தொடவில்லை, சுதந்திரம் நமக்காக கிடைக்கவே இல்லை என்பதுதான் எனது இந்த பதிவாகும். இன்று தமிழகத்தில் தமுமுகவின் தலைவரும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் எழுச்சி தமிழர் தலைவரும் இணைந்து அங்கே பல்வேறு தளங்களில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையொட்டி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய கட்சிகளாக இன்று எஸ்டிஎபிஐ மற்றும் ஜமாத்துகள் போன்றவர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் தொடர்ந்து இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது சுதந்திரம் சுவாசம் என்ற தலைப்பில் நாம் சுதந்திரத்தை அடைந்திருப்போமா என்பதை கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இங்கே சுதந்திரமே கிடையாது. இந்த சமூகங்களுக்கு இன்னும் நாம் சுதந்திரமே பெறவில்லை. ஆனால் இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று ஒரு அளப்பெரிய சந்தோஷத்தில் மகிழ்வினை இன்று கொண்டாடுகின்றார்கள், கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் சுதந்திரத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் பெற்றும் நமக்கு அந்த தகுதி அங்கே கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கே வெறும் அவமதிப்பாக இருக்கின்றது. இன்றைய அரசு எந்த சூழ்நிலையிலே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறீர்கள். இருக்கிறதா சுதந்திரம்? எந்த நிலையில் சுதந்திரம் இருக்கின்றது? நாம் அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் இந்துக்கள் என்ற பதிவே ஒரு சில கால கட்டாயத்தின் அடிப்படையிலே வாக்கு வங்கிகளுக்காக மக்களுடைய கணக்கெடுப்புக்காக பதிவு செய்யப்பட்ட அந்த தலித் மக்களை தான் இன்று இந்துக்கள் என்றும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அரசாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் முழுமையான சுதந்திரம் அங்கே இந்த தலித்துகளுக்கு கிடைக்கப்படவில்லை. இதுக்கு கூட முஸ்லிம்களுக்கும் அங்கே அந்த சுதந்திரம் கிடையாது. எங்காவது எந்தாவது ஒரு பதவிகளில் எந்த நிலையிலாவது உயர்ந்த பதவிகளில் பொறுப்பு வகிப்பதற்கும்
ஒரு அரசு துறையில், ஒரு அரசியல் துறையில் இன்று இருக்கக்கூடிய கிராம வட்டாரங்களில் இருந்தாலும் கூட எங்கோ அங்கு இங்கு ஒரு சில பேர் அங்கே அதிகாரங்களை பெற்று நிலைநாட்டி கொண்டிருந்தாலும் அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமூகம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் இவர்கள் அரசு அதிகாரங்கள் பெற வேண்டும், இவர்கள் நிச்சயம் ஒரு பொறுப்பை வகுக்க வேண்டும் என்ற நிலையில அவர்கள் கண்ட கனவுகள் இன்று தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில கிராமங்களில் இன்று பொறுப்பேற்று தலைவர்கள் பொறுப்பேற்று நடத்துகின்றார்கள். இதில் குறிப்பாக சொல்ல போனால் என் கிராமத்தில் எனது சகோதரன் கூட தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நாங்கள் போரிட்டு தேர்தலை சந்தித்து இன்றைய நிலையில் இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றி வருகின்றார். ஆனால் எனது ஊர் ஒரு சொந்த ஊராட்சி. அந்த ஊராட்சியில் நடக்கக்கூடிய ஒரு பொது நிகழ்வில் கூட அந்த ஊராட்சி மன்ற தலைவர் புறக்கணிக்கப்படுகின்றார். காரணம், அவன் ஒரு தலித், அவன் ஒரு பறையன் என்ற முழுமையான அவனுடைய சிந்தனை. ஒரு ஊருக்கு தலைமை, ஒரு ஊராட்சிக்கே தலைமை. ஆனால் வெளியில் இருந்து வரக்கூடிய அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும் மதித்து அவனை பாராட்டி மேலேற்றி அழகு பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நயவஞ்சகன், ஜாதிய ஆதிக்கவாதிகள் அந்த இடத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையே புறக்கணிக்கிறான் என்றால் எங்கே சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது? நாம் அதிகாரத்தை பெற்றும் கூட அந்த இடத்தில் நாம் நிலைநாட்டுவதற்கான தகுதியில் இல்லை. இதுவா நமக்கு கிடைத்த சுதந்திரம்? இதுவா நமக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவு? இல்லை, அது இன்னும் முழுமையாக நாம் அடையவில்லை. அதற்கான தருணத்தில் நாம் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக இந்த நிலையில் சுதந்திர சுவாசம் என்பது ஒட்டுமொத்த இந்த விளிம்பு நிலை சமுதாயங்களான தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அறவே இல்லை என்பதுதான் எனது நிலைப்பாடு. இந்த நினைத்தால் இஸ்லாமியர்கள் செல்வந்தர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டுள்ளார்கள், எதை வேணாலும் சாதிக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் அதிகாரம் கையில் அல்ல. அதிகாரத்தை நாம் கையில் எடுப்பது எப்போது என்பதை உணரக்கூடிய தருணத்தில் நாம் இல்லை. ஏனென்றால் நம்மளிடையே ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமை தான் காரணம். நாம் கொடிப்பிடிப்பது ஆதிக்க சக்திகளுக்கு கொடிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று. நம்மை எவனெல்லாம் புறக்கணிக்கின்றானோ, எவனெல்லாம் நாமை ஒதுக்குகின்றானோ அவனுக்காக நாம் கொடிப்பிடித்து இன்று வழிநடத்தி செல்லுகின்றோம். ஆனால் நம்மளிடையே அந்த ஒற்றுமை இருக்கின்றதா? ஒருபொழுதும் இல்லை. இன்றைய நிகழ்வு ஒன்று எடுத்துக்காட்டு. இன்று வெள்ளிக்கிழமை நடக்கின்றது. அங்கே கூட்டம் கூட்டமாக கூடல் நகரில் கூடி குமிழி கொண்டாட்டம் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த இடத்தில் வந்து அமர்ந்த இந்த நிகழ்வுகளை என்ன பேசுகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை உணரலாம். இருக்கக்கூடிய கொய்த்தில் இவ்வளவு தோழர்கள் தானா? இன்று தமுமுகவில் இருக்கக்கூடியவர்களே 200, 300, 400 உறுப்பினர்களை கொண்ட தோழர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மண்டலமாக ஒவ்வொரு ஏரியாவிலும் அங்கே பகுதி பகுதியாக ஒவ்வொரு வாரமும் நிகழ்வினை நான் முகநூலிலே பார்க்கின்றேன். இன்றைய நிலை காரணம் என்னவென்றால், இன்று 2-3 நிகழ்ச்சிகள் இங்கே கொய்த்திலே ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஒரு இடத்தில் ஒருவர் புத்தக நூல் வெளியீடு செய்கின்றார், இன்னொரு இடத்தில் ஒருவர் இசை நிகழ்ச்சி வைக்கின்றார். மக்களுடைய சிந்தனைகள் அங்கெல்லாம் அங்கே போய் கொண்டு அங்கங்கே அமர்ந்து விட்டார்கள். எல்லோரும் அழைக்கின்றார்கள். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கொய்த்தில 20-30 அமைப்புகளும் அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அங்கே அந்த நிகழ்வை புறக்கணித்து விட்டால் இன்று விடுதலை சிறுத்தைகள் எங்களது நூல் வெளியீட்டுக்கு வரவில்லை என்று அங்கே முத்திரை வைத்து விடுகிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை. ஆகையால் தயவுசெய்து நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த பிறகாவது அடுத்தடுத்து வைக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் களம் கண்டு அந்த திகதிகளை மாற்றி வைத்தால் இன்னும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் என்று தலைவர்களுக்கும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன். குறிப்பாக இன்று தமிழகத்தில் நமது 2 கட்சிகளும் தமுமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் SDAV-யும் எந்த அளவிற்கு போராடுகின்றது, எதை நோக்கி போராடுகின்றது? இன்று சசி பெருமாள் அவர்களின் இழப்பிற்கு பிறகு மதுவை எந்த அளவிற்கு கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று தலைவர்கள் தொடர்ந்து, குறிப்பாக இன்று 10 நாட்களாக அவர்களுக்கு நள்ளிரவில் கூட உறக்கமே கிடையாது, பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுடைய பிரச்சாரங்கள் இன்று மதுவுக்காக இந்த அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு மதுவில் மக்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றான், எந்த அளவிற்கு தன் மனநிலையை பாதிக்கும் அளவிற்கு இந்த மதுவுக்காக இவன் மடிந்து போய் கிடக்கின்றான் இந்த சமூகம். இதில் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இது தலித்தும் இஸ்லாமியரும் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஏன்னா இவனை பூரா முட்டாளாக்கி வச்சிருக்கான். இவனை ஒரே வழி, இவனை மதுவால இவனை முழுமையா மாற்ற முடியும். இவனை மதுவை கொடுத்துட்டா இவன் மங்கி போயிடுவான். இவன் எதையும் துணிச்சலா பேச மாட்டான்.
இவனுக்கு தேவை மது என்பதை சரியாக அவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆகவே அந்த இடத்திலெல்லாம் நம்மளை கொடிப்பிடிப்பதற்கும் போஸ்டர் ஒட்டுவதற்கும் மதுவை கொடுத்து நம்மளை மனதை மயக்கி விடுகிறார். இந்த நிலைப்பாட்டில் தான் நம் சமூகம் விளிம்பு நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது உண்மை அல்லவா? இந்த சசி பெருமாள் அவர்கள் என்று எடுத்த போராட்டம் தனது மதுவிலக்கு முழுமையாக தமிழகத்திலே வேண்டும் என்ற நிலையில அவர் ஒரு தொலைபேசி டவரை தேர்ந்தெடுத்ததை முகநூலில் பல பேர் ஒரு சுட்டிக்காட்டி எழுதுகிறான். ஏன் இவர் போயிட்டு நடு ரோட்டில் நின்று வேற ஏதாவது ஒரு முச்சந்தியில பண்ணியிருக்கலாமே, அவர் எதுக்கு இந்த டவரை தேர்ந்தெடுக்கணும்? குறை கண்டுபிடிப்பதில் தான் நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் எதற்காக அதை ஏற்பாடு செய்தார் சசி பெருமாள் என்பதை உணரக்கூடிய சக்தியில் நாம் சமூகங்கள் இருக்கவில்லை. உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார். எந்த அளவிற்கு அவருடைய அந்த காந்தியவாதியினுடைய மனதை உள்வாங்கி இந்த மதுவிலக்குக்காக எந்த அளவிற்கு போராடி இருப்பார், அதை உள்நோக்க வேண்டாம் அல்லவா? சசி பெருமாளின் வெற்றி நிச்சயம் தமிழகத்தில் வேண்டும் அல்லவா? இதை ஏன் உணரக்கூடாது? இன்று தமிழ்நாட்டிலேயாவது மதுவிலக்கு இல்லாமல் கண்ட இடங்களெல்லாம் மதுக்கடைகளை திறந்து வைத்து இன்று கும்மாளம் போடுகின்றார்கள். ஆனால் கொய்த்தில் மதுக்கடையே கிடையாது. ஆனால் கூடல் நகரிலே அங்கே குடித்து விட்டு கும்மாளம் போடுகின்றான். எப்படி இதெல்லாம்? இன்றைக்கு நல்ல பொருள் ஒரு இடத்துல விற்கிதுன்னா அதை போயிட்டு சார்ந்து அதை குடிச்சு வரும் யாராவது போறாங்களா? இன்னைக்கு ஒரு இடத்துல இன்றைக்கு நிகழ்வு நடக்குதுன்னா நல்ல விஷயம் கொண்டு உட்கார்ந்துட்டு கேட்டு போறோம் எவனாவது வரானா? வரும்போதே முருகாப்பில் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் அலுவலகங்களில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, முருகாப்பில் போனால் எந்த இடத்தில் சாராயம் விற்கிறது என்பதை குறிப்பாக கவனித்துக் கொண்டு அந்த இடத்தை நோக்கி செல்கின்றான். இவன் தான் மூளையில் மங்கி போயிருக்கான் அன்னைக்கு அந்த மதுவுக்காக. அப்புறம் இவனுக்கு என்ன கடை இருக்கிறதுன்னா, அப்போ இந்த நாட்டிலெல்லாம் கடை இருந்தால் அவனுடைய அவலம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத தோழர்களை உணரணும். மதுவால் என்ன பயன்? மது குடிப்பதால் என்ன நீங்கள் கண்டீர்கள்? உங்கள் மரியாதையை இழக்கிறீர்கள். உங்கள் மனைவியிடையே உங்களுடைய பாசத்தை இழக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளிடையே பாசத்தை இழக்கிறீர்கள். உற்றார் சுற்றார் உறவினர்கள் உங்களை மதிக்காத அளவிற்கு ஒரு கேவலமான நிலையில் நிற்கிறீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொண்ட கோரிக்கை உண்மையாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் குடித்து விட்டு அதை உளறினால் உங்களை உண்மையானதை கூட இவன் குடிகார பயல் உளறுகிறான் என்று உங்களை புறம் பேசுவதுதான் இன்று சமூகம். இந்த அளவிற்கு கேவலமான ஒரு மதுவை நீங்கள் அருந்துவது தேவைதானா? இன்று மதுவிலக்கு நமக்கு அவசியம். மதுவிலக்கு நிச்சயம் அவசியம். இதை நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் பேசுறேன்னா மேடையில் நான் குடிக்காம இருக்கணும். நான் குடிச்சதில்லை இதுவரைக்கும், அதனால நான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் நீங்க உள்வாங்கணும். தயவு செய்து இதுவரைக்கும் குடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு மதுங்கிறது அவசியமே கிடையாது. அதை இட்டு ஒரு மனிதன் மேம்பாட்டு நிலையிலே வருவதாக சரித்திரம் கிடையாது. இன்ற தமிழக அரசும் சரி, அவர்கள் மதுக்கடைகளை ஏதோ ஓரளவு மதுக்கடைகளை நாங்கள் மூடி விடுவோம், குறித்த நேரத்தில் நாங்கள் 8 மணி நேரத்தை நாங்கள் குறைத்து 6 மணி நேரமாக அமல்படுத்துவோம் என்று கூறுகின்றார்கள். நம்மால் காலையிலே போயிட்டு அங்கே கோட்ரு வாங்குறவன் 10 கோட்டரை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டுருவான். அவனுக்கு போகக்கூடிய வியாபாரத்தில் நீங்க பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கு நீங்க சேல் போடுறாங்க. கொய்த்திலே பார்க்கலாம், ஒவ்வொரு வளாகத்திலையும் பாருங்க. 360 மால்ல போடுவாங்க, அவென்யூஸ் மால்ல போடுவாங்க. 1 டே சேல், ஒரு நாள் வியாபாரம். ஒரு டேப்போ ஒரு கைபேசியோ ஒரு உயர்ந்த நிலையில் நல்ல வைக்கக்கூடிய பொருளை அவன் தேர்ந்தெடுத்து மக்களை எப்படி மயக்கிறான். இன்றைக்கு மட்டும் வியாபாரம் இரவு 12 மணிக்கு மேலே அவன் ஃபுல்லாக முகநூல்லையும் சரி அத்தனை இணையதளங்களையும் அறிவிச்சிடுறாங்க. காலையில் போனீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிடைக்காது, லைனில் நிற்போம். லைன்ல கேட்க போனா அங்கேயும் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் ஆல்ரெடியா 100 பேருக்கு சீட்டு கொடுத்துட்டோம், முடிஞ்சு, சரக்கு கிடையாது இங்க. அப்புறம் நீ வந்துக்கிட்டு மதுநிலையை வந்துக்கிட்டு நீ 12 மணி நேரத்துல இருந்து நீ 6 மணி நேரம் குறைச்சான, நீங்க 8 மணி நேரம் குறைச்சான, இனி எப்படித்தான் குறைச்சான? எங்க ஆளு ராத்திரியே போயிட்டு லைன்ல நின்று அவன் நிச்சயமா 1 கோட்டருக்கு பதில் 10 கோட்டருக்கு சீட்டு வாங்கிட்டு வந்துருவான். அதனால அரசுக்கு எந்த உடைய பாதிப்பும் கிடையாது. அவங்களுடைய அந்த நிதி என்றைக்கும் பற்றாக்குறையா இருக்குது. மக்கள் இன்னமும் நிலையில் மங்கித்தான் போவார்கள். இந்த சமூகம் விழிப்புணர்வை காண்காது. ஆகவே மதுவிலக்கு என்பது நமக்கு அவசியம். நமது தலைவர்கள் அங்கே தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கின்ற அந்த போராட்டத்தை முழுமையாக நம் கையில் எடுக்க வேண்டும். இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த வார்டுகளில் நாம் வாழக்கூடியவர்களும் இதுபோன்ற நிகழ்வுகளின் மூலமாக இணையதளங்களில் இருக்கக்கூடிய அயல்நாடுகளில் வசிக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் இந்த மதுவிலக்கை கையில் எடுக்க வேண்டும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று கூறி, இந்த சுதந்திரம் எமது சுவாசத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஒரு சுதந்திர மனிதனாக இன்று வாழவில்லை என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அறிவழகன் அவர்களே, சிறப்பாக பேசியதற்கு.
அன்பரசு. ஓகே, அன்பரசு அவர்களே. அடுத்ததாக வெல்ட் அண்ட் ரியல் ஏஜென்சியின் உரிமையாளர் கௌஸ் பாஷா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சுதந்திரம் நம் சுவாசம் என்ற இந்த அருமையான ஒரு நிகழ்வை குவைத் மாமாக்கா ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் வரவேற்கத்தகுந்த ஒரு நிகழ்ச்சி. சுதந்திர காலத்தில் சுதந்திரம் எப்படி பெற்றார்கள் என்று பலவிதமாக நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டும் இருப்பீர்கள். அதில் முக்கிய பங்காற்றியது நம் இஸ்லாமியர்கள் என்பது அனைவரும் அறிந்தது ஒன்று. அதாவது நான் இதில் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு நம்ம கல்யாணத்தில் பண்டாரி சமைப்பாங்க பாருங்கள், பிரியாணி. அவன் சாப்பிட மாட்டான், கடைசியில் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அதாவது சுதந்திரம் என்பது 3 விதமாக பிரிக்கிறாங்க. தென்னாட்டில் அதனுடைய எழுச்சி வீரியம் கொண்டு எழுந்தது சுதந்திரம். அதாவது காந்தியடிகள்லாம் வரத்துக்கு முன்னாடி சுதந்திரனுடைய போராட்டம் ஆரம்பித்து விட்டது. அடுத்தபடியாக கல்கத்தா சைடு, அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற அந்த மேவாத் பகுதிகள், அலிகார் யூனிவர்சிட்டி, எம்பி, அந்த மேவாத் பகுதிகள், இந்த 3 பகுதிகளில் தான் சுதந்திரம் வீரியம் கொண்டு எழுந்தது. நீங்கள் அந்த வரலாற்றில் பண்ணால் தெரியும். இதில் 96% இஸ்லாமியர்கள், அவங்க அனைவருமே உலமாக்கள். அவர்கள் தான் சுதந்திரத்துக்காக முதலில் நம்ம இஸ்லாமியர்கள் முழுக்க 96% இஸ்லாமியர்கள் இதில் ஈடுபாட்டுடன் இந்த சுதந்திரத்துக்காக உழைத்து தன் உயிரை ஈர்த்து கொலை உண்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். இப்படி பலவிதமான அனைத்து இஸ்லாமும் அழிக்கப்பட்டு இது நமக்கு அவங்களுடைய ஹபரர் மேலே கிடைத்த நமக்கு இந்த சுதந்திரம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்தியாவில் பரவலாக பார்க்கலாம். இருக்கிற கோடீஸ்வரன் இருக்கும், மில்லியனர் இருக்கட்டும், மல்டி மில்லியனர் இருக்கட்டும், அதில் யாருமே சுதந்திரத்துக்காக உழைத்த எந்த ஒரு குடும்பமும் கிடையாது. இன்றைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சுதந்திரத்துக்காக உழைத்தவர்கள் அனைவரும் இன்றைக்கு இஸ்லாமிய அந்த குடும்பத்தை பார்க்க போனால் ஒன்றும் பீடி சுற்றுவாங்க, இல்லை ஆட்டோ டிரைவர், இல்லை டீ கடை வச்சுருப்பாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. ஆக அவர்களுடைய அந்த சுதந்திரத்துக்காக கிடைக்கக்கூடிய வருமானத்தை கூட அவங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு அந்த மாதம் கொடுக்குற பென்ஷனுக்காக அலைகிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு தாழ்த்தப்பட்ட உண்மை வச்சுருக்காங்க நம்முடைய அரசாங்கம். இது அரசாங்கத்து மேலே குற்றம் சொல்கிறோமா இல்லை, நம்மளுடைய சமுதாயம் ஒற்றுமை, அதுவும் நமக்குள்ள கொள்கை ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நமக்கு சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் தான் இதை நம்ம கடைசி வரைக்கும் இது நம்முடைய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம். ஈவன் இப்போ இந்த கொடியை கூட பாருங்கள், கிழிந்து விட்ட நிலையில் இருக்குது இந்த கொடியை. இப்போ இந்த கொடியை கூட தயாரித்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான். ஆனால் அதை கூட ஒரு இதில் ஒரு இடைச்சுறுகளாக ஒரு ஆந்திராவை சேர்ந்த பிங்கிலி என்ற ஒரு பேரை இப்போ இடையில சுருவுறாங்க. அவர் தான் கண்டுபிடிச்சார் கொடி வடிவமைச்சுன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. ருக்கையா பேகம்னு ஒரு லேடி, அவங்க தான் கொடியை வடிவமைச்சாங்க. அவங்க ஆக்சுவலாக பீகாரை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆந்திரா செட்டில் ஆனவங்க. அவங்க தான் அவங்களுடைய ஃபாதர் மௌலி. எல்லாமே உலமாக்களுடைய குடும்பம் தான் நம்முடைய இந்த சுதந்திரத்துக்காக நம்ம உழைத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஈவன் பகத்சிங்கை தூக்கிலிட்டு போகும்போது 3 பேர் தூக்கிலிட்டாங்க கூட. பகத்சிங்கை தான் இன்றைக்கி வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்குறோம். அவர் கூட ஒரு கான் சாப்னு ஒருத்தர் இருந்தார், இஸ்லாமியர், மறைக்கப்பட்டார். இப்போ ஏகப்பட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய நீங்கள் அந்த பதிவு எடுத்துப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நம்ம இலகிய மனம் உள்ளவங்க கூட அழுதுடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ரொம்ப உழைத்திருக்கார்கள். அப்படிப்பட்ட உழைக்கப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு வாங்கப்பட்ட சுதந்திரம் இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிறோம் என்றால் அது ஒரு கொடுமையான விஷயம். நமக்கு அந்த முழு உரிமை நமக்கு அதன் மூலம் கிடைக்கவில்லை என்பதை நம்ம இதில் இங்கே பதிய வைக்க விரும்புவோம். நம்முடைய சுதந்திரம் என்பது நம்முடைய முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்கிறதோ இல்லையோ, நம்மளால் நம்மளுடைய நாடு முன்னேற்றம் அடைகிறது. ஆனால் அதனால் நமக்கு ஒரு துளி பயணம் இல்லை. அது நம்ம தெள்ள தெளிவாக எல்லோரும் அறிந்த விஷயம். அது நம்முடைய இதற்கு காரணம் நமக்கு கல்வி அறிவு இல்லாமை. கல்வி அறிவு நமக்கு ஒரு 100% கிடைச்சிருந்தால் நம்ம கேட்கலாம். அதாவது உலகத்தை ஆளக்கூடிய சிறுபான்மையான இன மக்கள் இஸ்ரேலியர்கள், அவன் தான் இன்றைக்கி உலகத்தையே ஆள்றான். அவன் பெரிய ஒரு பெரும்பான்மை கிடையாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறுபான்மை இனம்.
அப்படிப்பட்ட ஒரு சிறுபான்மை இனம் தான் நம்மளையும் ஆள்றது இப்போ இந்தியாவில். இதற்கு வந்து காரணம் வந்து இப்போ அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம தான் காரணம். அதுக்கு வந்து நம்ம யாரும் இது வந்து நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். நம்ம வந்து வீம்புக்கு வந்து எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்முடைய சமூக ஒற்றுமை இல்லாத காரணம். சமூக ஒற்றுமை இல்லை என்று அவனுக்கு தெரியும். நம்மளை கொள்கை ரீதியாக நாம் பிரிந்திருக்கின்றோம், ஆனால் சமூக ரீதியாக அவனும் நம்மை பிரித்திருக்கிறான். ஆகிய வரும் காலங்களில் நம்முடைய சந்ததியினர் மேம்பட, அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தட நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வருங்காலத்திலாவது நம்முடைய இந்த சுதந்திர சுவாச காற்றை தெள்ளத் தெளிவாக நாம் சுவாசிக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி கௌஸ்பாய் அவர்களே. அடுத்ததாக தமிழ் நேசன் பத்திரிகை ஆசிரியர் திருச்சி அமானுல்லா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை ஒரு போலியான கொண்டாட்டத்திற்கு இந்தியாவே தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இங்கே தமிழ்நாடு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சுதந்திரம் என் சுவாசம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக, இந்திய தேசத்திலே நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய எண்ணற்ற பல்வேறு போராளிகளை இங்கே நினைவு கூர்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். போராட்டத்திற்காக தியாகம் செய்த போராளிகள் அந்த போராட்ட காலகட்டங்களிலே என்னென்னலாம் கனவு கண்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மத வழிபாடுகளிலும் எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்திருந்தோமோ இவையெல்லாம் களையப்பட வேண்டும். அதற்காக தமது இன்னுயிரையும் நீத்து இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த சுதந்திர காலகட்டத்திலே, அந்த போராட்ட காலகட்டத்திலே அந்த போராளிகள் என்னென்ன கனவு கண்டிருப்பாங்க. சுதந்திரம் கிடைச்ச பிறகு இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இருப்போம், இப்படியெல்லாம் வாழுவோம், இப்படியெல்லாம் இருப்போம்னு கனவு கண்டிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நடந்ததா? தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்டவனாக இங்கே உங்கள் மீன் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த தமிழ்நாடு சுதந்திரம் கிடைச்ச உடனே முதலாக சுதந்திர இந்தியாவின் அந்த அமைச்சரவை முதல் காரியமாக இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சது. சுதந்திரத்தின் பிறகு தேசப்பிதா என்று போராடக்கூடிய இந்த காந்தியடிகள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைத்தார். வட்டமேஜை மாநாட்டுக்கு அம்பேத்கர் செல்வதை தடுத்தார். போராளி பகத்சிங் அவர்களுடைய தூக்கு தண்டனைக்கு இவர்தான் முக்கிய காரணம். இப்படி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை இந்த சுதந்திர போராட்டத்தில் சில உள்ளடி வேலைகளை செய்த ஒரு சில தலைவர்கள், பாலகங்காதர திலகர், சர்தார் வல்லபாய் படேல் போன்ற இவர்களை போன்ற ஒரு சில உள்ளடி வேலையில் செய்த இந்த தலைவர்களை இந்த தேச சுதந்திர போராட்டத்தின் தியாகிகளாக ஒரு கட்டம் போட்டு காட்டுகிறது. ஆனால் இவர்களுக்கு பின்னால் தெரிந்தோ தெரியாமலோ அணிவகுத்து சென்ற அனைத்து சமூக மக்களும் இன்று பெற்ற சுதந்திரம் இன்று நமக்கானது அல்ல என்ற ஒரு விழிப்புணர்வை அடைந்து கொண்டு வருகிறார்கள். ஆங்கிலேயனிடம் என்னென்ன அடிமைகள் நமக்கு கிடைத்தது, என்னென்ன அடிமைப்பட்டு நாம் கிடந்தோமோ அவை அத்தனையும் இந்த 69ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இந்தியனும் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். என்னென்ன வகையில் அடிமைப்பட்டு கிடந்தோமோ அவை அத்தனையும் இங்கே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீதித்துறையை நம்ப முடியவில்லை, அரசியல் சாசன நம்ப முடியவில்லை, இந்திய நிர்வாகத்தை, அரசியல் நிர்வாகத்தை நம்ப முடியவில்லை. அத்தனையுமே ஒரு அனைத்து சாமானிய மக்களை புறந்தள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அரசியலிலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பலம் வாய்ந்த ஒரு சமூகம் மேல்மேலும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. காந்தியடிகள் சொன்ன அந்த தவறான ஒரு வார்த்தை, 1000 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது அரசியல் சாசன சட்டத்தை அம்பேத்கர் எழுதி மக்கள் கையில் கொடுக்கும்போது அந்த வார்த்தையை சொன்னார். இன்று காந்தி பிறந்த ஊரில் இருந்து வந்திருக்கக்கூடிய நமது நரேந்திர மோடி அவர்கள் சாவர்கருக்கும் கோல்வார்கருக்கும் சிலை வைப்பதில் மும்முரம் காட்டுகிறார். இந்த காந்தியின் வார்த்தை என்றாவது ஒரு நாள் சீர்தூக்கி பார்த்தாரா? நிரபராதிகள் எல்லாமே இன்று மரண தூக்கு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் எல்லாருமே அரியணையிலே அமர வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை இருக்கும் வரையில் சுதந்திரம் என்ற வார்த்தையை நாம் இங்கே நினைச்சு கூட பார்க்க முடியாது. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். 1857 எப்போது சிப்பாய் கழகம் உருவாக்கப்பட்டதோ அதே போல ஒரு சிப்பாய் கழகம் மீண்டும் 2015 16 உருவாக்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இங்கே நான் வைக்கிறேன். மீண்டும் ஒரு புரட்சி இல்லாமல் இங்கே இந்த இந்திய தேசத்திலே
நம் சம உரிமையோடு நடத்தப்பட மாட்டாது. இல்லைனா தமிழ் தேசம் என்ற ஒரு தனிநாடு அங்கே உருவாக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்து மத்திய அரசாங்கத்திற்கு பொருளாதாரத்தில் நமது தமிழகத்தில் இருந்து எல்லா மாநிலங்களிலிருந்தும் மத்திய அரசுக்கான வருவாய் அவர்கள் பங்களிப்பு கொடுக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து தமிழ்நாட்டினுடைய வருமானத்தில் 24% மத்திய அரசுக்கு கொடுக்கிறோம். ஆனால் நாம் பெறுவது எவ்வளோ? 8% தான். ஆனால் பக்கத்து மாநிலம் வெறும் 6% தான் மத்திய அரசுக்கு கொடுக்குது. கேரளா 6% தான் மத்திய அரசுக்கு கொடுக்குது. ஆனால் அவங்க பெற்றுக்கொள்கிற அந்த பங்கீடு 13% இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான ஒரு அடிமட்ட நிலையிலே தான் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறோம். இதே போல் இன்னும் கணக்கெடுத்து அதாவது ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியே இல்லாத பீகார், அஸ்ஸாம், ஒரிசா போன்ற பின்தங்கிய மாநிலங்கள் இவைகளுடைய கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த தேசத்தின் வளர்ச்சி 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மத்திய அரசினுடைய வருமானம் யாருடைய வாழ்வாதாரத்திற்காக செலவுபடுகிறது? அதானிகளுக்கும், அம்பானிகளுக்கும், ரிலையன்ஸுகளுக்கும், டாட்டாக்களுக்கும் தான் செலவழிக்கப்படுகிறது. உங்களை போல குப்பனுக்கும், சுப்பனுக்கும், அமானுல்லாவுக்கும் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஆக ஒரு வலிமையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த வாய்ப்பு கொடுத்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி அமானுல்லா அவர்களே. அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியின் குவைத்து மண்டல செயலாளர் சிம்மக்குரல் பந்தலக்குடி சம்சுதீன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஏக இறைவனின் திருப்பெயரால் இவ்வுரையினை ஆரம்பம் செய்கிறேன். மண்டிய இருள்களிக்கும் மக்களின் எழுச்சி, மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி, உதயமானது மனிதநேய மக்கள் கட்சி என்ற வீரிய விருட்சமாய் இன்றைக்கு கிளை பரப்பி தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் பரவிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்திய சுதந்திர தினத்தின் 69ஆம்